ஹே மக்களே, எங்கள் அக்கா வச்ச மீன் குழம்பு எப்படி வச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? எப்போதும் போல் கடாயில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. தாளிப்புக்கு வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கிட்டாங்க. வெந்தயம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா வதக்கின அப்புறம் மீன் குழம்புக்கு மீனுக்கு தேவையான அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கிட்டு, அந்த புளி கரைசல்லே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு, இப்படி வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்காங்களே அதோட அந்த கரைசல் எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு கொதிய வச்சுட்டாங்க. கொதிஞ்ச அப்புறம் நல்லா வாசனை வர்ற அளவு, மீன் குழம்பு வந்துட்டு மீன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாசனை வரும். அந்த மாதிரி வாசனை வந்த அப்புறம் கழுவி வச்சிருக்க மீன் எடுத்து அந்த சட்டியில் போட்டு ஒரு கொதி விட்டு ஓப்பன் பண்ணி அதை எடுத்து அப்படியே தட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா, இப்போ இலையில வச்சு சாப்பிட்றோம். இலையில வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் அக்கா வச்ச மீன் குழம்பு. எங்கள் அக்கா வச்ச மீன் குழம்பு மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.